பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 12:7. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசுவே சொல்லுகிறார். நம்முடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனமாய் பார்க்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனபடியினாலே நீங்க பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே அநேக சின்ன சின்ன காரியங்களை குறித்து கூட நாம் அநேக சூழ்நிலைகளிலே பயந்து போய் விடுகிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்கள் தலையில் உள்ள மயிர் எல்லாம் ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார். அவ்வளவாய் உங்களை ஆண்டவர் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள். அவைகளில் ஒன்று கூட தேவனுடைய சித்தமில்லாதபடி கீழே விழுவதில்லை, ஆண்டவர் விழ விடுவது இல்லை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள், உங்களை நான் விசேஷித்தவர்களாய் உருவாக்கி இருக்கிறேன். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய பயத்தை முற்றிலும் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே எந்த பயமாயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை விட்டு அந்த பயத்தை முற்றிலும் அகற்றி போடுவார். எதை குறித்து நாம் பயப்பட வேண்டாம், தைரியமாயிருப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனே என் ரட்சிப்பு. ஆகவே நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தர் மேல நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாமும் இந்த காலை வேளையில் சொல்லுவோம், ஆண்டவர் என்னுடைய இரட்சகர், அவர் என்னுடைய ரட்சிப்பு, நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன், அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வலது கையை பிடித்து இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நம்மை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அவர் நமக்கு துணை நின்று எல்லா தீங்குக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நாம் பயப்படாமல் தைரியமாயிருப்போம். அவர் நம்முடைய வலது கையை பிடித்து இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். ஆகையால் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியங்கள் கிடையாது சேர்த்து வைப்பதற்கு. அப்படிப்பட்ட ஆகாயத்து பறவைகளை அனுதினமும் ஆண்டவர் தவறாமல் போஷிக்கிற தேவன் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார்,
அவைகளை காட்டிலும் உங்களை நான் விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறேன். உங்கள் பரமபிதா உங்களையும் பிழைப்பூட்ட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகாயத்து பட்சிகளை காட்டிலும் காட்டு புஷ்பங்களை காட்டிலும் உங்களை நான் போஷிப்பேன், உடுத்துவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதபடி, பயப்படாதபடி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகாரத்தை பார்க்கலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவன் மேலானது. அந்த ஜீவனை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அந்த ஜீவன் மேலானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளாயிருக்கிறது. நம்முடைய சரீரம், நம்முடைய ஜீவன் விசேஷித்தது. காரணம், நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சரீரத்துக்குள்ளே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஜீவன், அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளே ஊதி நம்மை ஜீவ ஆத்துமாவை வைத்திருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆகாரத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், உடையை குறித்து கவலைப்பட வேண்டாம், உங்களை ஆண்டவர் உடுத்துவிப்பார். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர் உங்களை போஷிப்பார். காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிறார், உங்களையும் உடுத்துவிப்பார். ஆகவே அதை குறித்து நீங்கள் கவலைப்படவே வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் அவைகளை காட்டிலும் உங்களை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார் என்று இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் நம்மை குறித்து சொல்லுவோம், நான் விசேஷித்தவன், நான் தேவனுக்கு பிரியமானவன், அவர் என்னை உருவாக்கினார், அவருடைய கரத்துக்குள்ளே என்னை வைத்திருக்கிறார், என்னுடைய தலையிலுள்ள மயிரை கூட எண்ணி வைத்திருக்கிறார், ஆகையால் நான் பயப்பட மாட்டேன் என்று இந்த காலை வேளையிலே தைரியமாயிருப்போம். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறீர்கள், அவைகளெல்லாம் போஷிக்கிற ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவைகளை காட்டிலும் உங்களை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறபடியினால் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஆகவே இந்த காலை வேளையிலே தைரியமாயிருப்போம், ஆண்டவரை நம்புவோம், மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன பயத்தோடு இருக்கிறார்களோ இன்றைக்கு அந்த பயத்தெல்லாம் நீர் அகற்றி போட்டு அவர்களை பலப்படுத்தும். உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்று வலது கையை பிடித்து ஒவ்வொருவரையும் பார்த்து நீ சொல்லுகிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் விசேஷித்தவர்கள், ஆகவே ஒருபோதும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி, எதை குறித்தும் பயப்படாதிருங்கள், நம்பிக்கையாருங்கள் என்று சொல்லி இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் நீ தேற்றி பலப்படுத்துகிறபடியினால் உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.